லெப்பர்ட் டேங்க்ஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஜெர்மனி கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வந்திருக்கு. உக்ரைன் அதை ஃப்ரண்ட் லைனில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் அதோட ஒரு சில டேங்க்ஸ் அழிச்சாங்க. வார் ட்ராஃபியாக அதை கொண்டு போயிட்டு மாஸ்கோலையும் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் இந்த லெப்பர்ட் டேங்க்ஸோட எண்ணிக்கைன்றது உக்ரைனில் இன்னமும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உக்ரைனோட 5 லெப்பர்ட் டேங்க்ஸை வெறும் ஒரு வாரத்தோட டைமில் ரஷ்யா அழிச்சிருக்காங்க. என்னதான் இந்த டேங்க்ஸ் அழிக்கிறது ரஷ்யாவுக்கு ரொம்பவே பழக்கப்பட்டிருந்தாலும் இப்போ இதை அழிக்கக்கூடிய மெத்தட்ஸை ரஷ்யா மொத்தமாக மாற்றிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான முறைகளில் இந்த டேங்க்ஸை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பிக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். லெப்பர்ட் டேங்க்ஸை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இல்லை இப்போ தான் முதல் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த லெப்பர்ட் டேங்க்ஸ்ன்றது ஜெர்மனியோட ஒரு மெயின் பேட்டில் டேங்க். யூரோப்பில் இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு பேட்டில் டேங்க்னு இதை சொல்லலாம். சேலஞ்சரை விட பிரிட்டனோட சேலஞ்சரை விட பல வகையில் இந்த லெப்பர்ட் டேங்க்ன்றது பல படிகள் மேலே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மெயின் பேட்டில் டேங்க். ரஷ்யாவோட டேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜெர்மனியோட லெப்பர்ட் டேங்க்ன்றது ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு மெக்கானிசம். அது மட்டும் இல்லாமல் க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டியை அதிகமாக மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு டேங்க். இது சில பேருக்கு கோவத்தை ஏற்படுத்தலாம். அப்படின்னா ரஷ்யாவோட டேங்க்ஸில் அந்த அளவுக்கு க்ரூ மெம்பர்ஸுக்கு சேஃப்டி இல்லையா, ஜெர்மனியோட டேங்க்ல தான் இந்த அளவுக்கு அதிகமான சேஃப்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரஷ்யன் டேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜெர்மனியோட டேங்க்ஸில் உள்ளே இருக்க க்ரூ மெம்பர்ஸை காப்பாற்றுறதுக்கான அம்சங்கள் நிறைய இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ரஷ்யாவோட டேங்க்ஸ்லாம் அம்யூனிஷன் மேலே தான் அந்த சோல்ஜர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். வெளியில் தனியாக வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இமேஜை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெர்மனியோட டேங்க்ஸில் இந்த ஹல்லுக்கு பின்னாடியும் இந்த சைட்லேயும் தான் இந்த அம்யூனிஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. டேரெக்டாக ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்தாலோ இல்லை டேரெக்டாக ஒரு ஆன்டி டேங்க் மிசைலை வச்சு இதை அடித்தாலோ வெளியில் அதை எக்ஸ்ப்ளோஷன் நடக்குமே தவிர உள்ளே இருக்க சோல்ஜர்ஸ் ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க. ஆனால் இதே பக்கம் ரஷ்யாவோட டேங்க்ஸ் எடுத்து பார்த்தோன்னா என்னதான் ஹார்ட்வேர் வைஸ் ரஷ்யன் டேங்க்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருந்தாலும் ரொம்ப ஒரு ஹார்ட் டேங்க்ஸாக இருந்தாலும் இந்த ரஷ்யன் டேங்க்ஸ்ன்றது உள்ளே இருக்க க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டின்றது கணக்கில் இல்லாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா உள்ளே போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா ஒரு ட்ரோன் அட்டாக்கோ இல்லை அதே மாதிரி ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வச்சு இந்த டேங்க் அடிச்சாலோ உள்ள இருக்க எக்ஸ்ப்ளோஷன்ன்றது நடந்துரும். உள்ள இருந்து இந்த டேங்க் ஆனது வெடிச்சு சதுரும். ஒட்டு மொத்தமா ஒரு லெப்பர்ட் டேங்க், இந்த பக்கம் ரஷ்யாவோட ஒரு T-72 டேங்க், இது ரெண்டுத்தையும் ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வச்சு அடிக்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா லெப்பர்டுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜை விட இந்த ரஷ்யன் டேங்குக்கு ஏற்படக்கூடிய டேமேஜ்ன்றது ரொம்பவே அதிகமாயிடும். ரெண்டு டேங்குமே அழிஞ்சிரும். ஆனா எக்ஸ்ப்ளோஷன்ன்றது இன்னர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுனால இந்த T-72ன்றது ஒட்டு மொத்தமா உருக்குலைஞ்சு போயிடும் இந்த ஜெர்மன் டேங்கை கம்பேர் பண்றப்போ. ஆனா இப்படிப்பட்ட அந்த ஜெர்மன் டேங்கே உக்ரைன் பண்ண அந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல, அவங்க பண்ண அந்த சோ கால்டு கவுண்டர் அஃபென்சிவ்ல உள்ள இருந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகி அந்த டரட் ஆனது வெளியில வெடிச்சு சதற அளவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுச்சு இந்த உக்ரைன் கிட்ட ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாதனால. இப்படிப்பட்ட இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஜெர்மனோட லெப்பர்ட் டேங்கை உக்ரைனுக்கு அதிகமாக ஜெர்மனி டொனேட் பண்றாங்க. இதோட A1 வெர்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 75 டேங்க் வரைக்கும் இப்போ உக்ரைன் கொடுத்துருக்காங்க. இந்த லெப்பர்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இந்த உக்ரைன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமாக இழப்புகள் ஏற்பட்டதுன்னு பார்த்தோன்னா இந்த லெப்பர்ட் 1க்கு தான். லெப்பர்ட் 2வோட இந்த A1 கேட்டகரியில் இருக்க டேங்க்ஸுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணமும் இந்த உக்ரைன் அதை சரிவர பயன்படுத்தாது தான். முதல்ல அதிகமாக ஆன்டி டேங்க் மைன்ஸில் சிக்கி தான் இந்த டேங்க்ஸ் ஆனது உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் காலங்கள் வர வர, ஒரு சில மாசங்கள் வர வர ரஷ்யா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆன்டி டேங்க் மைன்ஸை வச்சு மட்டும் நம்மளால இந்த டேங்க்ஸை அதிகமாக வீழ்த்திட முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் லைனை உடச்சிக்கிட்டு உள்ள வரணும்னு நினைச்சாதான் அந்த மைன்ஸில் சிக்கி மேபி இந்த டேங்க் டேமேஜ் ஆகும். ஆனால் உள்ள நம்ம ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனை விட்டு அஃபென்சிவ் பொசிஷனுக்கு போகிறப்போ நம்ம போயிட்டு அடிக்கிறப்போ இந்த டேங்க்ஸ் அடிக்கணும்னா நமக்கு இந்த மைன்ஸ் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ட்ரோன்ஸை வச்சு முதல்ல அடிக்கிறாங்க. இப்படி ட்ரோன்ஸை வச்சு அடிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பார்ஷியல் டேமேஜோட அந்த டேங்க்ஸ் ஆனது ரஷ்யாவோட கைகளுக்கு கிடைச்சது. அதுலயும் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ற மாதிரி ரஷ்யா இப்போ அவங்களோட டாக்டிக்ஸ், குறிப்பா இந்த ஜெர்மனியோட டேங்க்ஸ் அடிக்கிறதுக்கான டாக்டிக்ஸை மொத்தமா மாத்திருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட முக்கியமான சில உளவு தகவல்களானது இருக்கு. இந்த ஜெர்மன் டேங்கோட வீக் பாயிண்ட் எது, எந்த இடத்துல அடிச்சா இது வீழும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரஷ்யா கிட்ட இருக்கு. இப்போ ரஷ்யா என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம கிட்ட தேவைப்பட்ட அளவுக்கு இந்த ஜெர்மன் லெப்பர்ட் டேங்க்ஸை கேப்சர் பண்ணி வச்சிட்டோம். அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி படிக்கிற அளவுக்கு இப்போ தேவையான அளவு டேங்க்ஸ் எல்லாமே ஜெர்மனியோட டேங்க்ஸ் ரஷ்யா கிட்ட கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த டேங்க்ஸை பார்த்து பார்த்து அழிக்கணும், கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு அடி அடிக்கிறோம்னா அந்த டேங்கை ரெண்டாவது யாருமே தொடக்கூடாது, ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிடணுன்ற மாதிரி அந்த டேங்க்ஸ் அடிக்கிறதுக்கான அவங்களோட மெத்தட்ஸை மாத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரோனை வச்சு அடிக்கிறது, லேண்ட் மைன், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேங்க்ஸ் வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற சோவியத் ஏரா டேங்க்ஸ் இருக்குல்ல, இந்த T-70 அதுக்கு முன்னாடி இருக்க டேங்க்ஸ் எல்லாம்
அதையெல்லாம் ஒரு பெயிட்டா இந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உள்ள ஃப்ரண்ட் லைனுக்குள்ள இந்த டேங்க்ஸ் அனுப்புற மாதிரி அனுப்பி உக்ரைனோட டேங்க்ஸை இதை நோக்கி வர வைக்கிறாங்க. உக்ரைனோட ட்ரோன்ஸோட கண்காணிப்பில் இது இருக்கப்பவே ரஷ்யாவோட ட்ரோன்ஸும் இந்த டேங்கை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஹை ஆல்டிடியூட் ட்ரோன்ஸ்ல இருந்து ஜெர்மனியோட லெப்பர்ட் டேங்க்ஸ் எந்த இடத்துல இருக்கு, அது எந்த இடத்துல இருந்து இது எங்கேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லா கோஆர்டினேட்ஸுமே ரஷ்யா கணக்கிட்டுட்டே இருக்காங்க. இப்படி கணக்கிடப்பட்டதுக்கு அப்புறமா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை வச்சும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உள்ள பெயிட்டா ஒரு டேங்க் அனுப்பிட்டு சுற்றி சரௌண்ட் பண்ணி நிற்கிற டேங்க்ஸ் மூலயமா இந்த ஜெர்மனியோட லெப்பர்ட் டேங்க்ஸை இந்த ஒரே வாரத்தில் 5 டேங்க்ஸ் அழிச்சிருக்காங்க. இப்போ இந்த 5 டேங்க்ன்றது பெரிய எண்ணிக்கையான்னு கேட்டிங்கன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய லாஸ் தான். கடந்த ஒரு வாரத்தில் 2 சைடுமே எந்த ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்கல. ரஷ்யாவோட ஒரு ஏர்பேஸ் மேலே அட்டாக் பண்ணி உக்ரைன் அங்கே இருக்க விமானங்களை அழிச்சிட்டதா சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா அதை கன்ஃபார்ம் பண்ணல. இந்த பக்கம் உக்ரைனோட ஒடிசால இருந்த ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் ஹப் மேலே ரஷ்யா ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு உக்ரைன் திரும்ப ரஷ்யாவோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வார் ஃபீல்டில், பேட்டில் ஃபீல்டில் கிடைக்கக்கூடிய வெற்றின்றது 2 பக்கமும் பெருசா இல்லை. நீ ஒன்று தடிச்சா நான் ஒன்று தடிக்கிறேன், நீ ஒன்று பிடிச்சா நான் ஒன்று பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உக்ரைனும் ரஷ்யாவும் இந்த இடத்துல ஓடி ஒளிஞ்சு விளையாடிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு இது கிளியரான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உக்ரைனோட டேங்க் பவரை ரஷ்யா ஒரு வழியாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் ரஷ்யா கர்சன் ரீஜன்லயும் இன்னொரு புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கார்கிவ் ரீஜன் அது வேற. கர்சன் ரீஜன்ல இந்த ரிவரை ஒட்டி இருக்க பகுதிகளில் இருந்து ரஷ்யா திரும்பவும் அண்ணாண்ட போய் அடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கார்கிவ் ரீஜனில் எப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அஃபென்சிவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல கர்சன் ரீஜன்லையும் அவங்களோட ட்ரூப்ஸை குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாப்ரோசிஷியா ரீஜன்லையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே நாளில் புஷ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் லைனோட ஷேப்ன்றது ரொம்ப நாளாக ஒரே மாதிரி இருந்த இந்த ஃப்ரண்ட் லைனோட ஷேப்ன்றது கடந்த 48 மணி நேரங்களில் ரொம்பவே மாறி இருக்கு. நிறைய இடத்துல இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் முன்னாடி அந்த ஃப்ரண்ட் லைன் பக்கத்தில் இருக்க அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்க இடம் எல்லாமே கடந்த 48 மணி நேரத்தில் ரஷ்யா புதுசா பண்ண புஷ். இன்னமும் இந்த அஃபென்சிவ் ஆனது கிரேட்டரா அதிகமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா இந்த ஃப்ரண்ட் லைன்ல இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உக்ரைனோட சோல்ஜர்ஸ் ரஷ்யாவை ஸ்டாப் பண்ண தவறிட்டாங்கன்னா. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெப்பர்ட் டேங்க்ஸ் 5 டேங்க்ஸை ஒரு வாரத்தில் ரஷ்யா அடிச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃப்ரண்ட் லைன்ல கடந்த 48 மணி நேரங்கள்ல இந்த அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய இடத்துல ரஷ்யா அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.